Hi friends, welcome to Sandhya Kutti channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆடி 18ன்றதுனால எங்க வீட்ல என்னென்ன ரெசிபிஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போற ரெசிபி வந்து ஆட்டு ரத்தம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது நம்ம கைகளால கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்க பெரிய பெரிய பீஸுகளாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பொடி மாசு மாதிரி கூட நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இத பாத்தீங்களா, ரத்தம் வந்து அதிகம் இல்லாதவங்களுக்கு ஒரு வாரத்துல 2 முறை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதிகமான ரத்தம் ஊறுங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே சரி செய்யும். இப்ப இப்படி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஆயில் வந்து நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் பொடிச்சு நறுக்கி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்க போறோம். 6-7 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே சீக்கிரமா வெங்காயம் வதங்கி வரதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப இதெல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ரத்தத்தோட ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க மஞ்சள் தூள் சேர்க்கும் போது. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. சிம்பிளா செய்து முடிச்சிடலாங்க இந்த ரத்த பொரியல். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க ரத்தத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த ரத்தத்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த ரத்த பொரியல் சேர்த்துக்கு அதிக நேரம் பிடிக்காது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் போதுங்க இது செய்து முடிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் துருவலா செய்து வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளான முறையில் வந்து ஆட்டு ரத்தம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இதை வெறுமனை சாப்பிட்றதுக்கும் சரி, நீங்க சைடிஷா வச்சும் சாப்பிடலாங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, லாஸ்டா நம்ம ஃபைனலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க, ரொம்பவே டேஸ்டியான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நுரையீரலும் ஈரலும் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு ஈரல் வந்து நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஈஸியான முறையில எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம குக்கர் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு. இப்ப வந்து ஒரு பட்டை 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். பிளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்ப இது கூடவே நம்ம
ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா வந்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதையுமே வந்து நீங்க சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நீங்க கிரேவியாவும் செய்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வறுவலாவும் செய்துக்கலாங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கின பிறகு சீக்கிரமா வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வந்து குறைவான பட்சத்துல நம்ம திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 ஈட்டு கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்ப இது கூடவே நம்ம 2 மசிச்சு வச்ச தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் கைகளால தான் வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுங்க. கட் பண்ணிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். மசிச்சு விடும் போது நல்லா ஒரு ஜூஸியா நமக்கு கிடைக்கும். இப்ப இது நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி கிடைக்கும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன டீஸ்பூன்றதுனால நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெரிய டீஸ்பூன்னா நீங்க 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து திரட்டி விட்டுக்குங்க. அந்த பச்சை வாடை போயிட்டு கிரேவி வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி வந்து நமக்கு இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்ட பிறகு இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நுரையீரலும் ஈரலும் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் செய்யறது போலே செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க வெறுமனா வந்து ஈரல் வச்சு கூட செய்யலாங்க, அது உங்க விருப்பம் தான். வெறுமனா செய்யும் போது நீங்க வானலியில கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்ப இந்த நுரையீரல் வந்து சேர்த்து செய்யும் போது தனியா நம்ம செய்யும் போது நல்ல வசுக்குன்ட்டு அந்த ஜவ்வு மாதிரி இருக்கும். இது போல நீங்க குக்கர்ல வச்சு நீங்க விசில் விட்டு எடுக்கும் போது நல்லா சாஃப்டா வெந்து கிடைக்கும் நமக்கு. இது எல்லாம் சேர்த்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்துக்கிட்ட பிறகு இது கூடவே நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், இல்ல நாங்க அப்படியே கூட செய்யலாங்க. இப்ப ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம அலசிட்டு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசமா நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்காக உப்பு சேர்த்திருக்கோம். அது வந்து சரியான அளவா வந்து இருக்காது. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இது கிரேவியாவும் இல்லாம வறுவலாவும் இல்லாம மீடியமா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம். 3 விசில் வரட்டுங்க, அப்புறமா வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க.
பாருங்க சூப்பரான நம்ம நுரையீரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நீங்க சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்கும். இப்ப வந்து நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து கிரேவியாவும் செய்துக்கலாம், இல்ல நீங்க வறுவலாவும் செய்து எடுத்துக்கலாம். ரொம்பவே பக்காவா இருக்குங்க. டேஸ்டும் ரொம்பவே அருமையா இருக்கும். சூப்பரா நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நெக்ஸ்டா வந்து நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்ப நம்ம 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு அளவுக்கு நல்லா வந்து ஒரு பொடிசா வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இது போல குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து நம்ம கிரேவில நல்லா வந்து இறங்கணுங்க. அதனால நான் குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்க, குக்கர் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஒரு பட்டியை வந்து நல்லா தூள் தூளா பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 கிராம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சேர்த்துக்கலாம். நீங்க நீல வாக்குலயும் சேர்த்துக்கலாம், இல்ல கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம கிரேவின்னா கொஞ்சம் திக்கான கிரேவியா தான் நம்ம செய்ய போறோம். இது நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷா வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. பாருங்க, ஒரு அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷா ஆயிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக. 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து ஒரு பச்சை கருவேப்பிலை பார்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு கொரவரப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு திக்கான கிரேவி கிடைக்கிறதுனால கொரவரப்பா அரைச்சிட்டு சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழத்தோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் பச்சை வாடை போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீஸுகளை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே வந்து ஒரு சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப இது கூடவே தேவையான மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து விட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்க்க வேண்டாங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டோம். இப்ப இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இது சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. அதனால வந்து நம்ம தயிர் சேர்த்திருக்கோம். தயிர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க.
ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே நம்ம வேக விடலாம். இடையிடையே வந்து கிளறியும் கொடுத்துக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதே போல நம்ம இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி சேர்க்காம அந்த மட்டன் நம்ம வாஷ் பண்ணீங்களா, அதுல இருந்து வந்த தண்ணியும் தயிர்ல இருந்து வந்த தண்ணியுமே இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா சூப்பரா இருக்குங்க இந்த மட்டன் மசாலா வந்து சேர்த்து செய்யும் போது. இப்ப இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இத மூடி போட்டு 3ல இருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பொடிசாதான் மட்டன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஒரு 3ல இருந்து ஒரு 4 விசில் விட்டாவே போதுங்க. சூப்பரா நம்ம மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இப்ப நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்க, நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம மட்டன் கிரேவி எவ்வளவு கலர்ஃபுல்லா ரெடியா இருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. சாத சப்பாத்திக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஒரு டேஸ்டான மட்டன் கிரேவி தான் இது. இப்ப கொத்தமல்லியிலேயே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மட்டன் கிரேவியோட ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கும் போதுதான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ரொம்ப அருமையா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கலான்ட்டு அப்படி பார்க்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரசாரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்ப இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. மீனுக்கு சேர்க்கும் போது எப்பவுமே கைகளால சேர்த்து விடுங்க. அப்பதான் வந்து அளவு கரெக்டா நமக்கு கிடைக்கும், பர்ஃபெக்டா. பாருங்க, நான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்ப கலருக்காக கொஞ்சமா நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க. வீடியோக்காக தான் நான் சேர்க்கிறேன். நான் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இது கூடவே கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு இது கருவேப்பிலை, ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்துட்ட பிறகு நம்ம ஒரு முறை நல்ல கைகளால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பதான் நம்ம சேர்த்து இருக்கிற இந்த மசாலா இந்த மீன்ல நல்லா ஒட்டி வரும். பிறகு வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம். டைரக்டாவே நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா அங்கங்க வந்து அப்படியே நிற்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதிகமா சேர்த்துட்டீங்களானாலையும் மீன் வறுவல் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு சேர்த்து விட்டாச்சு. இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம மாவு சேர்த்து இருக்கிறதுனால அங்கங்க வந்து திட்டு திட்டா இருக்கும். இது போல நீங்க தண்ணி தெளிச்சு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்க பிசைஞ்சு விட்டுக்கலீங்கன்னா நல்ல இந்த மீனோட நம்ம சேர்த்திருக்கிற மசாலா வந்து நல்லா ஒட்டி வருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டாச்சுங்க. இப்ப இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டும். மூடி போட்டு விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லாவே ஊறி வந்துடுச்சுங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த மீனோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. நம்ம மசாலா எல்லாம் நல்லாவே ஒட்டி வந்திருக்கு. இப்ப நம்ம அது பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு மீனை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம்.
மீடியமான ஹீட்லயே இருக்குதுங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்தா டக்குன்னு வந்து மேல கருகி வந்துடும், உள்ள வந்து நமக்கு வெந்து வராது. பாருங்க, இப்ப நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இந்த ரோட்டு கடைகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதே வாசத்தோட அதே அந்த மசாலா ஐட்டம்ஸோட ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்ப இது முழுமையா வெந்து வரட்டுங்க. வெந்து வந்த பிறகு பார்க்கலாம். பாருங்க, மீன் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம மீன் வறுவல். இப்ப நம்ம வாழை இலையில போட்டு விட்டுக்கலாங்க. சூப்பரான மீன் வறுவல் வந்து நல்ல கமகமக்க ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுவல் நம்ம செய்து முடிச்சிட்டுங்க. இந்த மீன் வறுவல் ரெசிபி, இந்த காம்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடி 18ல உங்க வீட்டுல என்னென்ன ரெசிபி வந்து நீங்க செய்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீன் வறுவல், ஈரல் கிரேவி வந்து செய்திருக்கேங்க. இது கூடவே நம்ம மட்டன் கிரேவியும் செய்திருக்கோம், ரத்தமும் செய்திருக்குங்க. இந்த ரெசிபில வந்து உங்களுக்கு எந்த ரெசிபி வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. சிம்பிளான ஈஸியான முறையில எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டீடைல்ஸா நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.